அன்பான இந்து சொந்தங்களே, இந்து என்றாலே வீரமிக்கவன், அமைதியானவன், சந்தோஷமானவன், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை உடையவன், யாரையும் துன்புறுத்த நினைக்காதவன், மற்றவர்களுடைய துன்பத்தை துடைக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்புள்ள ஒரு மனிதன் இந்த உலகத்திலேயே அது இந்துக்கள் தான். ஆனால் இந்துக்களுக்கு இது போதாத காலமா என்னன்னு தெரியல. நம்ம என்ன பாவம் செய்தோம்? காஷ்மீர்ல பகல்காம் பகுதியில் இன்னைக்கு சுற்றுலா போனவங்களை 25 பேரை மிருகத்தனமாக காட்டு மிராண்டிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு உலகத்தையே அது நடுநடுங்க வைத்திருக்கிறது. காஷ்மீர்ல அமைதி திரும்பி கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய முதல்வர் சொல்கிறார், அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெரியவர்கள் சொல்கிறார்கள், காஷ்மீரை நோக்கி சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு இனி பயமில்லை, இங்கே அச்சமில்லை, இங்கே பட்டினி இல்லை, இங்கே உணவுக்கு பஞ்சம் இல்லை, வியாபாரம் வெகு விமர்சையாக நடக்கிறது, சுற்றுலா பயணிகள் அமைதியான காஷ்மீரத்தை சுற்றி பார்ப்பதற்காக பல்வேறு தேசங்களில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெரியவர்கள், அங்கே இருக்கக்கூடிய நல்லவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சொல்லிக்கொண்டு இங்கே மத்திய அரசை பாராட்டுகிறார்கள். ஆர்டிகல் 370 ரத்து செய்ததனாலே காஷ்மீர் பிரமாதமான ஒரு உயரமான நிலைக்கு வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நடந்த இந்த இஸ்லாமிய காட்டுமிராண்டி தனம் உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. 25 பேர் அப்பாவி மக்கள் அங்கே வந்த ஆண்களை எல்லாம் நீங்கள் இந்துக்களா இந்துக்களா ஜாதியை பார்க்கவில்லை, நீங்கள் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்று பார்க்கவில்லை, நீங்கள் எந்த மொழி பேசக்கூடியவர்கள் என்று பார்க்கவில்லை, மாறாக நீ இந்துவா என்று ஆண்களை எல்லாம் அவருடைய ஆணுறுப்பை பார்த்து இவன் சுண்ணத்து செய்யப்படவில்லை, இவர் இந்துவாகத்தான் இருப்பார் என்று அவர்கள் எல்லாம் கொண்டு குவித்திருக்கிறார்கள். காட்டு பிராணிகள், நாய்கள், பன்றிகள். உலகத்தில் எங்கேயாவது இதே மாதிரி நடக்குதா? இதே மாதிரி இந்துக்கள் அத்தனை பேர் நினைச்சா, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நினைச்சா இந்த முஸ்லீம் சமுதாயம் தாக்கு பிடிக்குமா? இவன் ஒவ்வொருத்தரையும் ஆணுறுப்புகளை பார்த்து முக்காலா முழுசாணி பார்த்து அவரை நம்ம போட தெரியாத நம்முடைய மக்களுக்கு வீரம் இல்லையா, விவேகம் இல்லையா? நம்முடைய மத்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. மத்திய அரசு அவர்களை மிருகத்தனமாக, மிருகத்தை எப்படி வேட்டையாடுவோம்? மிருகத்துக்கு என்ன மரியாதை இருக்கிறது? காட்டு மிராண்டித்தனத்திற்கு என்ன மரியாதை இந்த உலகத்தில் தேவை? இஸ்லாம் என்றாலே காட்டு மிராண்டித்தனம், இஸ்லாம் என்றாலே முரட்டுத்தனம், இஸ்லாம் என்றாலே கொலைவரி தாக்குதல் செய்யக்கூடியவர்கள் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய சம்பவம் காஷ்மீரில் இன்னைக்கு நடந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய அவமானம்! இந்துக்களுடைய ரத்தம் கொதிக்கிறது. இந்துக்கள் அமைதி மார்க்கத்தை சார்ந்தவர்கள். இங்கே இந்த நாட்டில் குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தானுடைய லஷ்கர்-இ தொய்பா என்ற அமைப்பு, அதனுடைய பிரிவைச் சேர்ந்த அமைப்பு, இதற்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம். நீ பொறுப்பெடுத்தா என்ன புண்ணாக்கு? நீ பொறுப்பெடுத்தா என்ன, பொறுப்பெடுக்காம போறா என்ன? நம்மை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அமைதி மார்க்கமாக இருந்தால் இஸ்லாம் அமைதியாக இருக்கணும். இல்லைன்னா அவர்களுக்கு இந்த நாடு தேவையில்லை. பாரத நாடு சும்மா இருக்கக்கூடாது. இந்த பாகிஸ்தானுடைய சொல்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு பாரத நாடு அமைதியா இருக்கக்கூடாது. இதற்கு பழிக்கு பழி வாங்கியே தீரணும். 25 பேருக்கு 2500 பேர் பலியாக்கப்படணும். பயங்கரவாதிகள் பலியாகணும். இல்லைன்னா பாகிஸ்தானத்தினுடைய போராட்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையிலே பாகிஸ்தானை அடித்து துவம்சம் பண்ணி பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து தேவைப்பட்டால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு தேவையில்லை, அதை பாரதத்தோடு இணைக்க வேண்டும். வலிமை உள்ள பாரதமாக நம்முடைய பாரதம் ஆக வேண்டும். உண்மையிலே இந்துக்களுக்கு இது அவமானமாக இருக்கு. மேற்கு வங்கத்தை பார்த்தா
அங்கேயும் இந்துக்களை அடிச்சியே கொள்றான். துளுக்க பயிலும் எவ்வளவு 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 ஒரு மோசம். அப்ப அங்க என்ன ஆட்சி நடக்குது மேற்கு வங்காளத்தில்? என்ன ஒரு இப்ப நம்ம திருப்பி தாக்க ஆரம்பிச்சா அவன் ஐயோ அப்போங்கிறான். நவகாணி படுகொலையில நம்ம கேள்விப்பட்டிருப்போம். படுகொலையில் இந்துக்கள் இறந்தவர்கள் அதிகம்தான். கோத்ரா ரயில் இடிப்பு சம்பவத்தில் ஆரம்பத்தில் இந்துக்கள் இறந்தார்கள். திருப்பி இந்துக்கள் தாக்க ஆரம்பிச்சா இஸ்லாம் தாங்காது. இஸ்லாம் இல்லாமல் போயிடும் பாரதத்தில். நீங்க நினைக்கிற மாதிரி இந்துக்கள் அமைதியானவர்கள் நினைக்காதுங்க. அமைதியானவர்கள் தான், நல்லவர்கள் தான், சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள் தான். ஆனா நீ ஒரு கருத்தில் அடித்தா இன்னொரு கருத்தை காட்டக்கூடிய ஜாதி நம்ம இல்லை. நீ அடிச்சீங்கன்னா திருப்பி அடி கிடைக்கும். நீ வினை விதைத்தால் நீ வினையறுப்பாய். இது பெரிய அவமானம். பங்களாதேஷில் தொடர்ந்து இந்துக்கள் தாக்கப்படுறாங்க. இங்கே அங்க ஒரு இந்து தலைவர்களை கொண்டுட்டாங்க. இந்துனாலே விரட்டி கொள்றான். மேற்கு வங்கத்தில் திருப்பி ராணுவ வீரர்கள் எல்லாம் போய் அந்த தீவிரவாதிகளை, இஸ்லாமிய பயங்கரவாதிகளை, இஸ்லாமிய ஊடுருவல்காரர்களை கைது செய்றாங்க. திருப்பி இந்துக்களும் தாக்க ஆரம்பிச்சாச்சு. இது நாட்டுக்கு நல்லதா? அருவா எடுத்து இந்த மாதிரி வேட்டையாடுவது நல்லதா? ஆகையினாலே அமைதியாக வாழக்கூடிய இந்த இந்துக்களை சுரண்டி பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இஸ்லாம் ஆக்கம் இருக்கிறது. ஆகையினால் தான் இந்து மகா சபா சொல்கிறது, இந்துவே நீ இந்துவாக இரு. உனக்கு எம்மதமும் சம்மதம் இல்லை, எம்மதமே சம்மதம் என்று சொல்லிட்டு உனக்கு ஒம்மதம் தான் சம்மதம். இந்துவினுடைய பாதுகாப்பு இந்துக்களுடைய கையில் இருக்கு. வீட்டுக்காரனுக்கு உதவி செய்யண்டாம். உன்னை நீ பாதுகாத்துக் கொள்வதற்கு தயாராக இந்துவே இந்துவாக்கு, இந்துவை இந்துவாக்கு, இந்துக்களுக்காக போரிடுவதற்கு தயாராகுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகவில்லை என்று சொன்னால் சகோதரர்களே, நம்முடைய தர்மம் அழிந்துவிடும். இந்துக்கள் பெரும்பான்மையான பகுதியிலே இஸ்லாமியர்கள் சந்தோஷமாக வாழலாம். ஆனால் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலே இந்துக்கள் வாழ முடியுமா? இந்துக்கள் அங்கே ஏதாவது ஒரு சமய சடங்கு செய்ய முடியுமா? நமக்கு 33 கோடி தேவர்கள். ஒரு அல்லாவையோ ஜகாவோவையோ ஏற்றுக்கொள்வது நமக்கு ஒரு சங்கடம் இல்லை. நாம் சிவனை கும்பிடுகிறோம், அவன் சிவனுடைய தலையில் இருக்கக்கூடிய பிறையை கும்பிடுகிறான் என்று சொல்லி நாம் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருப்போம். ஆனா ஆணுறுப்பை பார்த்து இவன் சுண்ணத்து செய்யப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி அவரை வேட்டையாடக்கூடிய ஒரு மிருகங்கள் இந்த நாட்டில் வாழுவது நல்லதல்ல. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் நம்முடைய பாரத நாட்டுக்கு தேவையும் இல்லை, உலகத்துக்கு தேவையில்லை. காட்டு மராட்டிகளுடைய மார்க்கம். ஆகையினாலே அப்படிப்பட்ட காட்டு மராட்டிகளிடமிருந்து இந்துக்களை பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் நம்முடைய கரத்தை தயாராக்க வேண்டும். வஜ்ராத்காரி சமாத்காரி வஜ்ரம் போல நம்முடைய கரத்தை ஆக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்து இளைஞர்கள் உருவாக்க வேண்டும். உங்களுடைய சமுதாயத்தை, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேந்திரத்தை உருவாக்க வேண்டும். காஷ்மீர் நடப்பது, இங்கே பங்களாதேஷில் நடப்பது, இங்கே மேற்கு வங்கத்தில் நடப்பது நாளை நம்முடைய பகுதியில் நடக்காது என்பதெல்லாம் இல்லை. நாளை நம்முடைய பகுதியில் நடப்பதற்கான முயற்சிகள் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகின்ற போது இந்துக்களாக இருக்கணும். வேற ஒன்றும் செய்யண்டா. நீ இந்துக்களிலே சாமரம் வாங்கு, ஒரு முஸ்லிம்களின் சாதனம் வாங்காத. அப்படி தேவையே கிடையாது. நீ உன்னுடைய பொருளாதாரத்தை உன்னுடைய இந்துக்களிடம் செலுத்து. இஸ்லாமிய மார்க்கம் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மார்க்கம், கொலைகார மார்க்கமாக இருக்கின்ற போது அவர்களில போய் நீ ஏன் வியாபாரம் பண்ற? அவன் உனக்கு என்ன உறவு? இந்துக்களை எல்லாம் கொத்து கொத்தாக கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறான். ஆகினாலே சகோதரர்களை, உங்களுக்கு எல்லாம் ஒன்று நான் சொல்றேன். அவுரங்கசீப் இந்துக்களை படுகொலை செய்தார். அவுரங்கசீப் படுகொலை செய்த இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக வீர சிவாஜி தோன்றினார். நம்முடைய பகவான் பகவத்கீதையை சொல்வது அதுதான். பரித்ராணாய சாதுராம் விநாசாய துஷ்கிருதாம்
தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே யதா யதா ஹி தர்மஸ்ய கிராவிர்பவதி பாரத அவ்யுத்தான மதமஸ்ய ததாத்மானம் சித்தாமகம். ஆகையினாலே தர்மத்தை பாதுகாப்பதற்காக, நல்லோர்களை பாதுகாப்பதற்காக, அதர்மவாதிகளை அழிப்பதற்காக நான் வருவேன் என்று பகவான் பகவத்கீதையிலே சொல்கிறார். ஆகையினாலே சகோதரர்களே, பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய கரங்களை வலுவாக்குங்கள், இந்து ஒற்றுமையை உருவாக்குங்கள், இந்து ஒற்றுமை மையத்தை உருவாக்குங்கள். பலவாய்ந்த இந்து சமுதாயம் பாரதத்தை வலிமையான பாரதமாக மாற்றும். இப்படிப்பட்ட பலவீனர்கள் அங்கு சுற்றுலா வந்தவர்களை எல்லாம் கொண்டு குவிக்கக்கூடிய நாதாரி கூட்டம். உண்மையிலேயே அசிங்கமான இந்த கூட்டத்திற்கு மத்திய அரசு சரியான பாடம் புகட்ட வேண்டும். பாகிஸ்தானுடைய லஷ்கர்-இ தொய்பா என்ற அமைப்பு பாரதத்திலே தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கிறது. அந்த அமைப்பை அங்கு நிர்மூலம் செய்ய வேண்டும். கண்டம் விட்டு கண்டம் தாண்டி ஏவுகணைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாரத திருநாடு, அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். பாரத நாட்டை பாதுகாக்க வேண்டும். வலி உள்ள பாரதத்தை உருவாக்க வேண்டும். இந்துக்கள் இதிலே விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று இந்து மகாசபா சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வன்மையான செயலுக்கு உண்மையிலேயே ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பது உண்மையானால் அந்த உண்மை அந்த பயங்கரவாதிகளுக்கு கிடைக்க வேண்டும், கிடைக்கும். அந்த தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்று சொல்வதைப் போல அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே உருவாக வேண்டும். ஆகையினாலே இந்துக்கள் வலிமையானவர்களாக மாற வேண்டும். கதோவா பிராப்சசி சொர்க்கம் ஜித்வாவா போட்சேசே மகிம் தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருதனிச்சேக என்று பகவான் பகவத்கீதையிலே சொல்கிறார். வெற்றி பெற்றால் உனக்கு நல்ல சொர்க்கமான தர்மமான தரமான நாடு கிடைக்கும். செத்து போனால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஆகையாலே போர், இது புனித போர் என்று தயாராகி என்று பகவான் சொல்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இந்துக்கள் தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று இந்து மகாசபா கோரிக்கை வைக்கிறது.